வணக்கம். என்ன படித்திருக்கிறார் திரு மன்மோகன் சிங்? முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 1954ஆம் ஆண்டு சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் MA எக்கனாமிக்ஸ் முடித்தார். பின்னர் 1957ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் கானர்ஸ் பட்டம் பெற்றார். அதன்பின் 1961ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் TPL பட்டம் பெற்றார். எனவே அவர் படிப்புக்காக எங்கெல்லாமோ சென்று இருக்கிறார். இருப்பினும் மன்மோகன் சிங் அவர்கள் பொருளாதார சீரமைப்பு 1991இல் இந்தியா கடும் பொருளாதார சிக்கலை எதிர்கொண்ட போது புதிதாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட PV நரசிம்மராவ் பொருளாதார ஆலோசகராக இருந்த மன்மோகன் சிங்கை அரசியலுக்கு இழுத்தார். அடுத்த சில ஆண்டுகள் கடும் எதிர்ப்புக்கும் மத்தியிலும் தாராளமாக பொருளாதார கொள்கைகள் உள்பட பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இதன் பின்னர் தான் சீர்திருத்த பொருளாதார நிபுணராக அவர் உலகம் முழுவதும் அறியப்பட்டார். உண்மையாகும். முதல் சீக்கிய பிரதமர் 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்த நிலையில் சோனியா காந்தி பிரதமர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார். இதனால் 13வது பிரதமராக மன்மோகன் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமரான அவர் தொடர்ந்து 2 முறை 2004 முதல் 2014 வரை அப்பதவியை வகித்தார். இந்திய வரலாற்றில் நீண்ட காலம் பிரதமராக இருந்த 4வது நபர் திரு மன்மோகன் சிங் என்ற பெருமையை பெற்றவர் ஆவார். அவரை மக்களுக்கு வேலை வழங்கியவர் என்றால் கிராமப்புற மக்களுக்கு வேலை வழங்கும் வேலை உறுதி திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. இதன் விளைவாக அந்நிய முதலீடு, தனியார்மயமாக்கல் மற்றும் உரிமை கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தினர். அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம், தேசிய ஊரக சுகாதார இயக்கம் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற முக்கிய சீர்திருத்தங்களுக்கு அவர் அடித்தளம் அமைத்தார். இன்று நாம் உலகத்தை விட்டே மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவுக்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் 92 வயது மண்ணை விட்டு பிரிந்துள்ளார். அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த கடைசியான டர்பன் மற்றும் தாடி இல்லாமல் இருக்கும் புகைப்படம் காண்போரின் மனதை கரைய செய்கிறது. புரட்சியை ஏற்படுத்தி நாட்டுக்கு வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். கட்சி பேதமின்றி அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வண்ணமாய் உள்ளது.